வணக்கம். இப்பதிவினை முதற்தடவை பார்ப்போர் அல்லது பார்க்க தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன். கிளியோபெட்ரா. கிளியோபெட்ரா என்றவுடன் அவர் ஒரு உலகப் பேரழகி, கழுதைப்பாலில் குளித்து தன் அழகை மேம்படுத்திக் கொண்டவர் என்பன போன்ற கதைகள்தான் நினைவுக்கு வரும். ஆனால் உண்மையில் கிளியோபெட்ரா ஒரு பன்முகத்தன்மையும் நுண்ணறிவாற்றலும் மேதமையும் கொண்ட பன்மொழி வித்தகர், ஆய்வாளர், மருத்துவர் என்று சொன்னால் நம்ப முடிகிறதா? ஆம், கிளியோபெட்ரா தனது 17வது வயதில் அரசியாக முடிசூட்டிக் கொண்டார். அவரால் 9 மொழிகளில் எழுத, படிக்க, பேச தெரியும். அவருக்கு பண்டைய எகிப்திய மொழி தெரியும். அவரது காலத்தில் எகிப்திய சித்திர எழுத்துக்களை படிக்கத் தெரிந்த ஒரு சிலரில் கிளியோபெட்ராவும் ஒருவர். கிரேக்க மொழி தெரியும். அவருக்கு பார்த்தியன், ஹீப்ரு, மெடஸ், சிரியன், எத்தியோப்பியன் மற்றும் அரபி மொழிகளில் சரளமாக எழுத, படிக்க, பேச தெரியும் அவருக்கு. இது தவிர அவர் உலக அரசியல், புவியியல், வரலாறு, வானியல், கணிதம், மருத்துவம், அல்கெமி எனப்படும் இரசவாதம், தகரத்தை தங்கமாக்கும் வேதியியல், விலங்கியல், பொருளாதாரம் என பல்வேறு துறைகளில் தேர்ச்சி பெற்றவராக விளங்கினார். கிளியோபெட்ரா தனக்கென தனியாக ஒரு சோதனை சாலையை உருவாக்கி அதில் தனது ஆய்வுகளை நடத்தி வந்தார். மூலிகைகள், அழகு குறிப்புகள் பற்றிய புத்தகங்களையும் அவர் எழுதியுள்ளார். அப்புத்தகங்கள் புகழ்பெற்ற அலெக்சாண்டிரியா துறைமுகத்தில் அமைந்துள்ள நூலகத்தில் வைக்கப்பட்டிருந்தன. புகழ்பெற்ற ரோமானிய இயற்பியலாளர் கலன் கிளியோபெட்ராவின் மருத்துவ குறிப்புகளை மொழிபெயர்த்து செய்து வெளியிட்டுள்ளார். அறிவியல் மற்றும் மருத்துவம் குறித்த பல்வேறு ஆய்வுகள் செய்து அவற்றை அனைவருக்கும் பயன் தரும் வகையில் எழுதி வைத்த பேரழகி கிளியோபெட்ரா என்ற மனித குலத்தின் போற்றத்துக்கு ஆளுமை தன் 39வது வயதிலேயே இறந்துவிட்டார். நன்றி, வணக்கம்.